ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்பிஓ ஜாப்ஸ். இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போது டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டர், டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சர். ஸோ இது வந்து நீங்கள் இதில் ரெண்டில் நீங்கள் எது உங்களுக்கு பண்ண தெரியுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணுங்கள் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ அது எப்படி சூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் லாகின் பண்ணி உள்ளே வந்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் ஆப்ஷனாகவே டிஜிட்டல் டாஸ்க் அப்ளிகேஷன் தான் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் சூஸ் ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதில் வந்துட்டு டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டர் அது வந்து பார்த்திங்கன்னா யாரெல்லாம் சூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து தனியாக ஒரு வெப்சைட் இருக்குது. ஸோ உங்களுக்கு அந்த வெப்சைட்டில் உங்களுக்கு தெரிஞ்ச கண்டென்ட்டை நீங்கள் போஸ்ட் பண்ணுவீங்க. அதெல்லாம் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டர் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சர்ன்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு யூடியூப் சேனல் என்கிட்ட இருக்குது, இல்லைனா இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்குது, இல்லை ஃபேஸ்புக் இருக்குது. ஸோ அதில் வந்துட்டு நான் வந்து ஒரு வீடியோ எடுத்து எனக்கு போட தெரியும் அப்படிங்கிறவங்க நீங்கள் வந்து டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சர் சூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு இது ரெண்டுமே தெரியாது. எனக்கு டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சரும் தெரியாது, வெப்சைட்டு க்ரியேட் பண்ணி அதில் போஸ்ட் பண்ணவும் தெரியாது. நான் என்ன பண்ணுறது அப்படின்னா, நீங்கள்லாம் வெயிட் பண்ணுங்கள். நீங்கள் இதை ரெண்டையுமே சூஸ் பண்ண வேணாம். உங்களுக்கு தனியாக இன்னொரு ஆப்ஷன் ஓப்பன் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ ரெண்டில் கண்டிப்பாக எதையாவது ஒன்று சூஸ் பண்ணியே ஆகணும். அப்போ தான் நம்ம கண்டினியூ பண்ண முடியும் அப்படின்லாம் நினச்சிக்கிட்டு யாரும் எதுவும் சூஸ் பண்ண வேணாம். தெரிஞ்சுதுன்னா சூஸ் பண்ணுங்கள், தெரியலனா விட்டுருங்க. தெரியாதவங்களுக்கு என்ன ஒர்க்குன்றது அதுக்கப்புறம் சொல்லுவாங்க. ஓகே, இப்போ நம்ம டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சர் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சர்ன்றது உங்கள்கிட்ட ஒரு யூடியூப் இல்லைனா இன்ஸ்டாகிராம் இல்லைனா ஃபேஸ்புக் பேஜ் ஏதாவது ஒன்று இருக்கணும். ஸோ அது இருக்கிறவங்க தான் இதை சூஸ் பண்ண முடியும். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா யூடியூப் சேனல் தான் கொடுக்க போகிறோம். ஸோ யூடியூப் சேனலோட யூஆர்எல் லிங்க் கேட்குறாங்க. ஸோ யூடியூப் சேனல் வச்சுருக்கிறவங்களோட யூஆர்எல் லிங்க் எங்கே இருக்கும் அப்படின்றத இப்போ நம்ம ஷோ பண்ணலாம். ஸோ நீங்கள் யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா இங்கே உங்களுக்கு வியூ சேனல்னு சொல்லியிருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே பென்சில் சிம்பிள் மாதிரி இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இங்கே உங்களுக்கு சேனல் யூஆர்எல் தெரியுது. ஸோ இதுதான் அவங்க கேட்குறாங்க. ஸோ இதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா காப்பி ஆகிடும். ஸோ யூஆர்எலை வந்து இங்கே நீங்கள் காப்பி பண்ணதை இங்கே வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க, அவ்வளோதான். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா உங்கள் யூடியூப் சேனலோட நேம் கேட்குறாங்க. ஸோ யூடியூப் சேனலோட நேம் என்ன அப்படிங்கிறது நீங்கள் போட்டுக்கோங்க. அடுத்தது என்டர் வீடியோ கண்டென்ட் கேட்டகரின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. வீடியோவில் நீங்கள் எந்த மாதிரியான கண்டென்ட் யூஸ் பண்ணுவீங்க அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு என்ன தெரியுமோ, நீங்கள் என்ன உங்கள் யூடியூப் சேனலில் ரெகுலராக போஸ்ட் பண்ணிகிட்ருக்கீங்களோ இல்லை போஸ்ட் பண்ண போகிறீங்களோ நீங்கள் அதை போட்டுக்கலாம். ஸோ அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பார்ட் டைம் ஜாப் பற்றி போடக்கூடாது, வேறு அடல்ட் கண்டென்ட் போடக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ அது ரெண்டு தவிர நீங்கள் உங்களுக்கு எது தெரியுமோ நீங்கள் அதை போட்டுக்கலாம். நான் இது வரைக்கும் யோசிக்கலை அப்படின்னா நீங்கள் ஜென்ரலாக ஏதாவது ஒன்று போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கூட நீங்கள் அது சம்மந்தமாக நீங்கள் போட்டுக்கலாம். சரிங்களா? அடுத்து சேனல் அக்கௌண்ட் டேட், எப்போ நீங்கள் சேனல் ஸ்டார்ட் பண்ணிங்களோ அந்த டேட்டை வந்து போட சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி ஒரு வருஷம் இருக்கும்னா போன வருஷம் ஆகஸ்ட் மாதத்தில் ஏதாவது ஒரு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இல்லை 2 வருஷம் இருக்குன்னா அதுக்கு முன்னாடி வருஷம் 2022 ஏதாவது ஒரு டேட்டை வந்து போட்டுக்கோங்க. சரிங்களா? ஸோ வீடியோ போஸ்டிங் டிவைஸ், எதில் நீங்கள் வீடியோ போஸ்ட் பண்ணுவீங்க, மொபைலா இல்லை லேப்டாப்பா இல்லை கம்ப்யூட்டரான்றது நீங்கள் போட்டுக்கோங்க. அடுத்தது ஒரு வாரத்தில் எத்தனை வீடியோ உங்களால் போஸ்ட் பண்ண முடியும். ஸோ 2, 3 இல்லை 4 நீங்கள் எத்தனை உங்களால் முடியுமோ நீங்கள் அதை போட்டுக்கலாம். இல்லை நான் டெய்லி ஒன்று போடுவேன்னா நீங்கள் அப்படி கூட 7ன்னு கூட போட்டுக்கலாம். ஸோ அதை நீங்கள் போட்டு நீங்கள் சப்மிட் கொடுத்துருங்க. ஸோ நம்ம சப்மிட் கொடுத்ததுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து க்ரியேட் ஆகிருக்கும். சரிங்களா? ஸோ நீங்கள் சப்மிட் கொடுத்துட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்துட்டு இந்த டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சர் பதவியை தூக்கி கொடுத்துட மாட்டாங்க. ஸோ நீங்கள் கொடுத்துருக்க அந்த யூடியூப் சேனல் லிங்க்கு, ஸோ அது எல்லாமே அவங்க வெரிஃபை பண்ணி பார்ப்பாங்க. இதுக்கு முன்னாடி நீங்கள் போட்ட வீடியோலாம் கரெக்டாக போட்டிருக்கீங்களா இல்லை அதெல்லாம் நீங்கள் செக் பண்ணிவிட்டு தான் அவங்க வந்து நீங்கள் இதுக்கு கரெக்டாக இருப்பீங்களா இல்லையான்றதை செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு இந்த இடத்துல ஸ்டேட்டஸில் வந்து போடுவாங்க, அப்ரூவலா இல்லை டிக்ளைனா அந்த மாதிரி. சரிங்களா? ஓகே, தேங்க்யூ. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் கேட்டது, நான் மந்த்லி 7,000 பே பண்ணி கூப்பன் கோடு வாங்கிக்கிறேன்னு சொல்லிவிட்டு வந்தவங்க மட்டும் தான் சூஸ் பண்ணணுமா? நான் 7,000 கட்ட முடியாது, கூப்பன் கோடு வாங்க முடியாது, ஆனால் நான் ஒர்க் பண்ணுறேன்னு சொல்லி தான் நான் சூஸ் பண்ணேன். நான் இதை சூஸ் பண்ணக்கூடாதான்னு நிறைய பேர் கேட்டாங்க. ஸோ நீங்களுமே இதை சூஸ் பண்ணலாம். சரிங்களா? நீங்கள் கூப்பன் கோடு வாங்குறீங்க வாங்கலை அதெல்லாம் அதுக்கு அடுத்த விட்ட விஷயந்தான். உங்களுக்கு இந்த ஒர்க் பண்ண தெரியுமா தெரியாதான்றது தான் கம்பெனிலேருந்து கேட்குறாங்க. உங்களுக்கு அந்த ஒர்க் பண்ண தெரியும்னா நீங்கள் அந்த டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சர்
இல்லை டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டர். ஸோ அது 2 இதில் நீங்கள் எதை வேணால் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது 2ம் முடிஞ்சு கடைசியாக ரீஃபண்ட் எனக்கு கொடுங்கன்னு சொல்லி கேட்டாங்க இல்லையா? ஸோ அவங்க தான் இது 2யுமே கம்பல்சரி பண்ணக்கூடாது. ஸோ ரீஃபண்டு கேட்டவங்களுக்குலாம் ஐடி ஓப்பனே ஆகாதுன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்க எதுவுமே பண்ண தேவையில்ல. அவங்க பண்ண வேண்டியது என்னென்னா, அவங்க ப்ரூஃப் ஆஃப் எஸ்பிஓ அந்த டெலிகிராம் குரூப்லேருந்து லெஃப்ட் ஆயிருங்க, வெளியில் போயிருங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க வெளியில் போனால் தான் இதுக்கப்புறம் புதுசாக ஜாயின் பண்ணுறவங்க அந்த குரூப்பில் உள்ளே வர முடியும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஏன்னா கம்பெனியை விட்டு வெளியில் போகணுன்னு நினைக்கிறவங்க அந்த குரூப்பை விட்டு வெளியில் போகலாம், தப்பு இல்லை. சரிங்களா? ஓகே. ஸோ நீங்கள் கூப்பன் கோடு வாங்குறீங்கன்னாலும் நீங்கள் இந்த ஒர்க்கு உங்களுக்கு தெரியும்னா நீங்கள் கொடுத்துருங்க. இல்லை நான் கூப்பன் கோடு வாங்காமல் ஒர்க் பண்ணணும்னு சொல்லி நினச்சேன் அப்படின்னவங்களும் இந்த ஒர்க்கு உங்களுக்கு பண்ண தெரியும் அப்படின்னா நீங்கள் இந்த 2ல் ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணி அது உங்கள் கேட்குற டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணிடுங்க. சரிங்களா? இப்போது நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா 2 ஐடி 3 ஐடி 4 ஐடிலாம் வச்சுருப்போம். ஸோ ஒரு ஐடிக்கு நீங்கள் யூடியூப் சேனல் கொடுத்துட்டிங்கன்னா இன்னொரு ஐடிக்கும் அதே யூடியூப் சேனல் நீங்கள் யூஸ் பண்ண முடியாது. சரிங்களா? ஸோ வேறு ஐடிக்கு நீங்கள் வேறு ஏதாவது இன்ஸ்டாகிராமோ இல்லை ஃபேஸ்புக்கோ நீங்கள் வந்து கொடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நம்மளோட இன்னொரு ஐடிக்கு வந்து இன்ஸ்டாகிராம் வந்து கொடுத்துடலான் இருக்கும். ஸோ உங்களுக்கு ஃபேஸ்புக் உங்களுக்கு யூஸ் பண்ண தெரியும்னா நீங்கள் ஃபேஸ்புக் கூட கொடுத்துக்கோங்க. ஸோ இன்ஸ்டாகிராமை பொறுத்த வரைக்கும் இன்ஸ்டாகிராமோட யூஆர்எல் லிங்க் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஷேர் ப்ரொஃபைல்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல காப்பி லிங்க்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா காப்பி ஆகிடும். ஸோ இதை வந்து நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் போஸ்ட் பண்ணிட வேண்டியதான். அடுத்து உங்கள் இன்ஸ்டாகிராமோட அந்த ஐடி நேம் என்ன, அடுத்து நீங்கள் என்ன மாதிரியான வீடியோ போடுவீங்க அப்படின்றத நீங்கள் போட்டுக்கோங்க. அடுத்தது இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ண டேட்டு. ஸோ அதே மாதிரி தான் ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு டேட் ஒன்று போட்டுக்கோங்க. ஸோ இது எல்லாமே நம்ம ஆல்ரெடி சொன்னது தான். ஓகேங்களா? ஸோ எல்லாமே கொடுத்து சப்மிட் பண்ணிடுங்க. கரெக்டாக கொடுத்துருக்கீங்களா அப்படின்றத பார்த்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு நீங்கள் வந்துட்டு இந்த இடத்துல டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சர் வந்து சப்மிட் ஆகிடுச்சாங்கிறத மட்டும் நீங்கள் செக் பண்ணிவிட்டு வெளியில் வந்துடுங்க. அவ்வளோதான். மறுபடியும் சொல்கிறேன், இது எல்லாருமே கொடுக்கணுன்றது அவசியம் இல்லை. உங்களுக்கு இது பண்ண தெரியும்னா நீங்கள் கொடுங்க. எனக்கு யூடியூப்பில் பண்ண தெரியாது, நான் ஃபேஸ்புக்கில் எனக்கு பண்ண தெரியும்னா நீங்கள் கொடுக்கலாம். எனக்கு ஃபேஸ்புக்கில் யூடியூப்லேயும் பண்ண தெரியாது, நான் இன்ஸ்டாகிராமில் பண்ணுவேன், வீடியோ போடுவேன் அப்படின்னா நீங்கள் இப்போ இதை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? எனக்கு இது 3மே பண்ண தெரியாதுப்பா அப்படிங்கிறவங்க வெயிட் பண்ணுங்கள். உங்களுக்கு இன்னொரு ஆப்ஷன் கொடுப்பாங்க, அந்த ஒர்க்கை நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்யூ.